புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு 4 நாட்கள் கழித்து சாக்கடையில் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் சிறுமியின் உடல் உடற்கூராய்வுக்கு பிறகு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. முத்தியால்பேட்டை சோலைநகரில் உள்ள இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள சிறுமியின் உடலுக்கு பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? புதுச்சேரியில் 9 வயது சிறுமியானது பாலியல் துன்புறுத்தல் உள்ளாக்கப்பட்டு பயங்கரமாக படுகொலை செய்யப்பட்டு சாக்கடையில் வீசிய சம்பவம் புதுச்சேரியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சிறுமியின் உடல் கூராய்வானது இன்று ஜிப்மர் மருத்துவமனையில் நடத்தப்பட்டு 2 மணி நேரம் இந்த உடற்கூராய்வானது நடத்தப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த சிறுமியின் உடலானது முத்தியால்பேட்டை சோலைநகரில் உள்ள பாடசாலை வீதியில் அவங்களுடைய இல்லத்தில் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த சிறுமியின் உடலை பார்ப்பதற்காக புதுச்சேரியிலிருந்தும் பல்வேறு தரப்பு மக்களும் மற்றும் அரசியல் பிரமுகர்களும் திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, காங்கிரஸை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் முதலமைச்சரும் தற்போது எம்பியுமான வைத்திலிங்கம் உள்ளிட்ட பல்வேறு கட்சியை சார்ந்தவர்களும் இந்த குழந்தையினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மேலும் அந்த அஞ்சலி செலுத்தும் வரும்போது அந்த பொதுமக்களும் பல்வேறு சமூக அமைப்பினர்களும் கோஷங்களை எழுப்பி இந்த குழந்தைக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்ற நிலை தற்போது பார்க்க முடிகிறது. இந்த புதுச்சேரியில் இந்த குழந்தை 4 நாட்களாக எங்கு இருக்கிறார் என்பது தெரியாமல் கடும் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்திய அனைத்து தரப்பு மக்களுக்கும் தற்போது அந்த உடலானது தற்போது தனது அந்த குழந்தையினுடைய வீட்டில் வைக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்ட ஒரு காட்சிகள் அனைவரோட மனதும் ஒரு சோகத்தையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்ந்து இந்த குழந்தையினுடைய உடலுக்கு தொடர்ந்து அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த பகுதியில் அதிக அளவில் பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். இதற்காக போலீசார் போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளனர். மேலும் இது இன்று இரவு 10 மணிக்குள் இந்த சிறுமியின் உடலானது நல்லடக்கம் செய்யப்படும் என பெற்றோர்கள் தெரிவித்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.